ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து ஒரு அட்வைஸ் கலந்த கதை. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். படித்த படிப்புக்கும் அனுபவத்துக்கும் நிறையவுமே வித்தியாசம் இருக்குது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்கார எடுத்த பொண்ணு, பேர் காவியா. அவள் நிறையா படிச்சிருக்கா, நிறையா பட்டம் வாங்கியிருக்கா. வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகலை. ஏன்னா வேலைக்கு போகணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க ஃபேமிலி அப்படி கொஞ்சம் வசதியான ஃபேமிலி. அந்த பொண்ணு காவியாவுக்கு ஹாபீஸ்ன்னு பார்த்தா டிவி பார்க்குறது, புக்ஸ் ரீட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, புதுசாக ஏதாவது வந்தாலும் உடனே ஆர்டர் பண்ணி அது வாங்குறதுன்னு இப்படியே போயிட்டுருக்கு. இப்படி தான் ஒரு நாள் டிவியில் ஒரு ஆடு பார்த்துட்டு அது வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. அது என்னென்னா, அது ஒரு குக்கிங் மிஷினு. புதுசாக சமையல் பண்ணுற மாதிரி ஒரு இயந்திரம். உடனே அன்றைக்கி ஈவினிங்கே கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு அதை வாங்கிட்டு வரலான்னு முடிவு பண்ணுறா. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதை பற்றிலாம் அவள் கவலைப்படலை. நியூ லான்ச் இல்லையா, அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். உடனே வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. அது நல்லா பேக் பண்ணி அட்டைப்பெட்டியில் வச்சுருக்கிறதுனால அதை பிரித்து ஒன் பை ஒன்னாக எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிறத அசெம்பிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அதை வந்து அவளால் அசெம்பிள் பண்ணவே முடியல. ஏன்னா அவளுக்கு பொறுமை இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அந்த வீட்டு வேலைக்காரி நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. உடனே அவளுக்கு பொறுமை இல்லை. உடனே அந்த ஷாப்புக்கு போயிட்டு யாரையாவது 2 பேரை கூட்டிகிட்டு வரணும், வந்து அசெம்பிள் பண்ணியே ஆகணும், நான் இப்போ சமைச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2 பேரை கூட்டிகிட்டு வரா. வந்து பார்க்குறப்ப வீட்டு ஹாலில் அந்த குக்கிங் மிஷின் அசெம்பிள் பண்ணி ரன்னிங் கண்டிஷனில் இயங்கிக்கிட்டு இருக்கு. காவியா அப்புறம் வந்த 2 பேருமே பார்த்துட்டு சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. வேலைக்காரியோ அவங்கள பார்த்துட்டு சிரித்த மாதிரி உட்காந்துருக்கா. இதுதாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு. கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. பொறுமையாக அதை ட்ரை பண்ணால் கூட அதை அசெம்பிள் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா கொடுத்த மேனுவல் புக்கை பார்த்து கூட அசெம்பிள் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு யாருக்கும் இங்கே பொறுமை இல்லை. வெயிட் பண்ணவும் முடியல. அதுதாங்க இப்போ நான் சொல்ல வரேன். படித்த அறிவு வேறு, பட்ட அனுபவம் வேறு. எல்லாமே ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கள்.